ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி. இன்றைக்கி நான் ஒரு ரா சட்னி பண்ணி காமிக்க போகிறேன். வெண்டைக்காய் சட்னி. நான் இந்தியாவில் குன்னூரில் தான் 6th கிரேட்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் பண்ணேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்பவும் ரோட்டில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற அந்த லேபரர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்க கட்டட வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி சம்பளம் வாங்கி அன்றைக்கி ராத்திரிக்கு சமைக்கிறதுக்காக காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அவங்கள பார்ப்பேன். அப்புறம் அவங்களையே அப்படி ஃபாலோ பண்ணி போகலாமான்னு அப்படி ஆசையாக இருக்கும். போய் அவங்க வீட்டில் அவங்க எப்படி குக் பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, அப்படியெல்லாம் நினைப்பேன். அவங்க வீட்டில் அழகான குட்டி குடிசை இருக்கும், அதுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க எல்லாம் சமைப்பாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படிலாம் நினைப்பேன். அவங்களோட உட்காந்து சாப்பிடணும், என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சமைக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான ருசியான பச்சை சட்னி பண்ண போகிறேன். இந்த சட்னிக்கு பின்னால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான சம்பவம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு சட்னி பண்ண போகிறேன். நான் 5வது கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது உடுமல்பேட்டையில் லஞ்சுக்கு வீட்டுக்கு போனோம். லஞ்ச் டைம்லேயும் மேத் டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஸ்லேட்டில் 1லேருந்து 16 வாய்ப்பாடு வரைக்கும் எழுதணும். 2 பக்கம் எழுதணும். டயர்டாக இருக்கும், சாப்பிடணும், பசி, நேரம் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு சைடு ஸ்லேட்டில் முடிஞ்ச பிறகு அடுத்த சைடு திருப்பி மீதி எழுதணும். அதுக்குள்ளே கையில் உள்ள வேர்வையில் அடுத்த எழுதுனது அழிஞ்சு போயிடும். நான் திரும்ப அதை கரெக்ட் பண்ணணும். இதுக்கிடையில் சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது. அப்படி கிடையாது, எழுதிட்டு திரும்ப ஓடணும். இதுதான் தினமும் நடக்கிற கதை. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்கூல் முடிஞ்சு லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு சர்ச் வாசல்லையா இல்லை ஒரு ஆஃபீஸ் பில்டிங் வாசல்லையா என்னன்னு தெரில. அந்த பில்டிங்க்கு கதவு லாக் பண்ணியிருக்கு. அதுக்கு வாசலில் ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. ஒரு 7 மனுஷன் உட்காந்துட்டு படிக்கட்டை கையிலேயே இப்படி டஸ்ட் பண்ணுறாரு. டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு ஷார்ப் கல்லை வச்சு அப்படியே கட் பண்ணுறாரு. கல்லுலேயே கட் பண்ணுறாரு. படிக்கட்டிலேயே கட் பண்ணிவிட்டு அப்படியே கையிலேயே அப்படியே பிணைகிறாரு. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே பிணைகிறாரு. பிணைஞ்சிட்டு ஒரு டப்பாவில் யாரோ கொடுத்த சாதம் இருக்குது. அந்த சாதத்தில் இந்த சட்னியை போட்டு அப்படியே பிணைஞ்சு அப்படியே சாப்பிட்றாரு. எனக்கு அப்படியே வாயில் வச்சு ஊறிச்சு. அப்படியே அவர்கிட்ட உட்காந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பெரியவரை பார்த்துட்டு இருந்ததில் ஸ்கூலுக்கு போகிற ஞாபகமே கொஞ்சம் நேரம் வரலை. அப்புறம் திடீர் ஞாபகம் ஓடுனேன். ஹோம்ஒர்க் பண்ணணும், சாப்பிடணும், ஸ்கூலுக்கு திரும்பி போகணும். அதான் ஞாபகம் வந்துச்சு. உடனே ஓடுனேன். அம்மா கேட்டாங்க என்ன ஆச்சு, ஏன் லேட்டுன்னு. ஒன்றும் சொல்ல அம்மா கிட்ட. அம்மா நல்ல சூடாக சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி ரெடியாக வச்சுருந்தாங்க. எனக்கு சாப்பிட கூட டைம் இல்லை. இந்த வயசானவர் அவர் பண்ண சட்னியை பற்றி மனசில் நினச்சிட்டு இருந்தேன். அந்த கதையை நான் எப்பவுமே மறக்க முடியாது. எப்பவும் அந்த சட்னி எப்படி பண்ணாருன்றதை நான் மறக்கவே முடியாது. அப்புறம் நான் பெருசான பிறகு நானே பண்ண தொடங்கினேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி சாதத்தில் போட்டு இப்படி பிணைஞ்சு சாப்பிடுவேன். அப்போது அம்மா திட்டுவாங்க, என்ன இப்படி சாப்பிட்டுட்ருக்குற, இதில் ஒன்றுமே சத்து இல்லைன்ட்டு. அப்புறம் சொல்லுவேன், ஓகே ஒரு முட்டை கொடுங்க. சரி, ஒரு முட்டையை அவிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் அதை பண்ணுறேன். வீட்டில் யாரும் இல்லைன்னா இந்த சட்னியை பண்ணி ஒரு முட்டை வேக வச்சு சாப்பிடுவேன். அன்றைக்கி நான் பார்த்த அந்த பெரியவருடைய சட்னி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிற சட்னியுடைய பேஸ் சோர்ஸ். ஸோ நான் இதை இன்றைக்கி கொஞ்சம் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். அந்த சட்னியோட கொஞ்சம் நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணுறேன். வெண்டைக்காய் எனக்கு ரொம்ப இஷ்டம். இது ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறேன், தனியாக ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாட்டி பரவாயில்ல. வாங்க சட்னி பண்ணலாம். வெண்டைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் இருக்குது, தனியா சிலாந்திரம் இருக்குது, தனியா லீவ்ஸ் இருக்குது, ஓகே, சில்லி பவுடர் ஆப்ஷன், உப்பு இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி ஆட் பண்ணலாம். அந்த வயசானவர் இப்படியெல்லாம் சின்ன சின்ன துண்டெல்லாம் கட் பண்ண முடியல. அந்த கல்லில் ஷார்ப் கல் வச்சு கட் பண்ணார். சும்மா அரைக்குறையாக அப்படி எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அப்படி தான் கட் பண்ணார். நான் சின்னதாக இருக்கும்போது எந்த பணக்காரங்களை பின்னால் போகணும், அவங்க எப்படி சாப்பிட்றாங்களேன்னு நினச்சதே கிடையாது. ஏன்னு தெரியலை. அப்புறம் தூத்துக்குடியில் நான் 2nd கிரேட், 3rd கிரேட், 4th கிரேட் பண்ணேன். ஹோலி கிராஸ் கான்வென்ட், ஐ திங்க். தூத்துக்குடியில் எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது, மறக்க முடியாத நினைவுகள். ஓகே, வெண்டைக்காவை இப்படி சின்னதாக கட் பண்ணோம். இப்படி இது மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதாக கட் பண்ணோம். தூத்துக்குடியில் நான் இருக்கும்போது 2nd கிரேட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்ட்ரீட்டில் கடைசியில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கடைசியில் என்னுடைய கிளாஸ்மேட் இருக்குது. ஸ்ட்ரீட் எப்படின்னா, ஸ்ட்ரீட்டுடைய ரைட் ஹேண்ட் சைட்
ரொம்ப ரிச் பீப்புளாக இருப்பாங்க. அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க. அப்புறம் இன்னும் லெஃப்டில் போக போக அப்படியே ஸ்டேட்டஸ் குறைஞ்சிட்டே வரும், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். இடது பக்கம் போயிட்டே இருந்தால் கடைசியில் ரொம்ப ஏழை ஜனங்க வாழ்வாங்க. அங்கே வந்து எப்போவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பண கஷ்டத்தினால வர மன அழுத்தனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எப்பவும் ரோட்லலாம் சண்டை நடக்கும். எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, அந்த சைடு போகக்கூடாது, உங்களுக்கு அடிபட்டுரும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், ஏன் சண்டை போடுறாங்க, அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் அந்த சைடு அப்படியே நடக்க தொடங்கினேன். அந்த காலத்தில் க்ரைம் எல்லாம் கிடையாது. ஸோ பிள்ளைங்களாம் தைரியமாக சேஃபாக எங்கேயும் போகலாம். அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருந்தா, என்னுடைய கிளாஸ்மேட் நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா நான் உள்ளே போனேன். உள்ளே போனால் ஒரு குட்டி வீடு, அழகான வீடு. அந்த வீட்டில் ஒரு கார்னரில் கிச்சன். அடுப்பு வந்து தரையில் இருக்குது, விறகு வச்சு பண்ணுற அடுப்பு. அவங்க அம்மா எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு சுட சுட இட்லி போட்டாங்க பிளேட்டில். போட்டுட்டு நான் சட்னிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு ரெட் கலர் சட்னியை பிளேட்டில் போட்டாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அது மாதிரி சட்னியை நான் சாப்பிட்டதே இல்லை. அதனால் இது என்ன சட்னின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இது சில்லி பவுடர் அப்படின்னு. வெறும் சில்லி பவுடர். சில்லி பவுடரை எண்ணெயில் தாளித்து உப்பு போட்டு இட்லியில் தொட்டு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் எப்பப்போ இட்லி பண்ணுறேனோ அந்த ரெட் சட்னியும் பண்ணி சாப்பிடுவேன். 2 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மூந்து பார்த்தா அவ்வளோ காரமாக தெரியல, அதனால் 2 சில்லி பரவாயில்ல. வெண்டைக்காயை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். கட் பண்ண பச்சை மிளகா, தனியா இலை, சிலாந்திரம், சாப் பண்ண தனியா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தனியா உப்பு இருக்குது. இதை நல்லா கையில் நல்லா பிணைய போகிறேன். வெண்டைக்காயை போட்டு பிணையலை, ஏன்னா வெண்டைக்காயை போட்டு பிணைஞ்சால் ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் இதை மட்டும் பிணைஞ்சிட்டு கடைசியில் வெண்டைக்காயை போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் தான் பண்ண போகிறேன். அப்படியே வாய் ஊறுது. நல்ல வெள்ளரிக்காய் கிடச்சிச்சின்னா அதையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பையும் நல்லா கூலாக வச்சுருக்கோம். நல்லா பிணைஞ்சாச்சு. இப்படி இருப்பாருங்க. இது நசுக்கியாச்சு. இனி வெண்டைக்காய் ஆட் பண்ண பாருங்க. வெண்டைக்காயை மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான். சில்லி பவுடர் போட்டதுன்னா கையில் பிணைய மாட்டேன். வெண்டைக்காய் பச்சை சட்னி இஸ் ரெடி. வெண்டைக்காய் பச்சை சட்னி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வரீங்களா? வாங்க சாப்பிடலாம். சாதம், அதில் முட்டை இருக்குது, இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டுக்கலாம். சுடு சாதம், வெண்டைக்காய் சட்னி, வெண்டைக்காய் பச்சை சட்னி, வேக வச்ச முட்டை. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. I love it. இது பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ருசியாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் ஆல்னு வரும், ALL, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெல் மாதிரி இருக்கும்ல, அதில் நம்பர் இருக்கும் 1 2ன்னு. அப்போது உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சட்னியை செஞ்ச உடனே சாப்பிட்டுடணும், இல்லைன்னா வெண்டைக்காய் போட்டனால கொலன்னு ஆகிடும். So I will be back with more videos. Until then, take care and thank you for watching.